அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆண்டு அதாவது 2024ஆம் ஆண்டு வரப்போகின்ற பிசி தேர்வுக்கு உண்டான பாடத்திட்டம் சிலபஸ் பற்றின அப்டேட் தான் நம்ம இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த பதிவு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, எந்த ஒரு போட்டித் தேர்வு எழுதினாலுமே அந்த போட்டித் தேர்வோட பாடத்திட்டத்தை பற்றின அப்டேட் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து அதிகமான கேள்விகள் தேர்வுக்கு கேட்குறாங்க, அதே போல் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டி வரும், எப்படி படிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் சிலபஸ் தெரிஞ்ச பிறகு நீங்கள் எப்படி படிக்கணும், அதே போல் அந்த தேர்வு இப்போ பிசி எக்ஸாம் அப்படின்னா பிசி எக்ஸாமுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் இருந்து தமிழ் தகுதி தேர்வு, அதே போல் முதன்மை தேர்வு பொது அறிவு, அதே போல் உளவியல். ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும் போது இதற்குண்டான மாடல் கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் இருந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி நம்ம படித்தாலே போதுமானது, இந்த பிசி தேர்வை நம்ம எளிமையாக தெரிச்சு பெற முடியும். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசு போட்டித் தேர்வுகள்லேயே ஒரு ஈஸியான எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பதிவில் வந்து அந்த சிலபஸ் பற்றின அப்டேட் நம்ம இதில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி தேர்வை பொறுத்தவரையும் 70 மதிப்பெண் கேட்குறாங்க. ஓகேங்களா? 70 மதிப்பெண்ணில் 45 மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு. சரிங்களா? பொது அறிவும் அதே போல் 25 மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 70 கொஸ்டின் கேட்குறாங்க பிசி தேர்வு பொறுத்தவரையும். ஓகேங்களா? இந்த ஜிகே 45 கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா? இந்த 45 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு சொல்லிட்டு 4 பிரிவு இருக்குது. ஓகேங்களா? இதிலிருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, சிவிக்ஸ், எக்கனாமிக்னு சொல்லிட்டு டாபிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதிலிருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்றத பற்றியும், அதே போல் சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டினாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டினாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதே போல் பிசி தேர்வு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் 6 to 10 வரையும் நீங்கள் படித்தாலே போதுமானது. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் படித்தாலே போதுமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட டாபிக்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அதாவது பாக்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, மேலும் அறிந்து கொள்வோம், தகவல் பலை, தகவல் துளிகள், ஒரு லெசன் முடிஞ்ச பிறகு அதன் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாடச்சுருக்கம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே, அதாவது பாக்ஸ் கொஸ்டின் ப்ளஸ் புக் பேக்கு, ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே ஒரு 75%, சரிங்களா, 75% வந்து நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். ஓகேங்களா? இன்னும் டெப்த்தாக நீங்கள் வந்து பிசி எக்ஸாமுக்கு டெப்த்தாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் தான் அந்த எக்ஸாம். ஆனால் குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸு ரொம்ப மாடிஃபைடாக, அதாவது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆனால் பிசி வந்து பார்த்தீங்கன்னா பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா 10th பேசிக் தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ், அதாவது வாட் இஸ் வாட் என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் தான் வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக ஸ்டேட்மெண்ட் கொஷின், அதாவது கூற்று காரணம்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, அந்த கூற்று காரணமுமே ரொம்ப எளிமையான கேள்வியாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் 10th பேசிக் அப்படிங்கிறதுனால நீங்கள் டிஎன்பிஎஸ்சி லெவலில் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2023ஓட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? 45 கொஸ்டினில் வந்து நீங்கள் 45மே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கொஸ்டினே இருக்கும். 25 சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு, அதாவது நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்களோட சூழ்நிலை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸே வரும். ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் அட்டன் பண்ணுறது தான் இந்த சைக்காலஜி கொஸ்டின். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ தான் ரொம்ப இந்த ரயில் கணக்கெல்லாம் சொல்லுவாங்க, அதாவது சைக்காலஜி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில குறிப்பிட்ட டாபிக்ஸ், அதாவது ஒரு 5 டாப்பிக்கில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே வரும். ஸோ நான் சிலபஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சிலபஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிசி எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஒரு எளிமையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, நம்ம இதை மட்டும் படித்தா போதுமானது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 20,000 கொஸ்டின் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னும் போது 20,000 கொஸ்டின்லேருந்து ஜிகேவில் வந்து பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த 20,000 கொஸ்டின் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 5,000 கொஸ்டின் படித்தாலுமே சிலபஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓகேங்களா, என் பாடத்திட்டத்தில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் சிலபஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு ஃபுல்லாக படிப்பாங்க, குரூப் 4 லெவலுக்கு படிச்சுட்டு எக்ஸாம் போகும்போது சிம்பிள் கொஸ்டினை வந்து அட்டன் பண்ண முடியாமல் வந்துடுவாங்க. ஏன்னா ரொம்ப படிச்சுட்டு அந்த எக்ஸாம் டைமில் வந்து அவங்க எவ்வளோ தான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி எவ்வளோ தான் டெஸ்ட் எழுதினாலுமே, எக்ஸாம் போட்டு பார்த்தாலுமே அந்த எக்ஸாமுக்கு போயிட்டு தெரிஞ்ச கொஸ்டினையே தப்பாக பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு படித்து
கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. இந்த கொஸ்டின் இதுக்கு தான் வருமான்ற சந்தேகத்தோடு நிறைய பேர் இருப்பாங்க ஓகேங்களா. ஆனால் இந்த 5000 கொஸ்டின் படிச்சுட்டு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, அதாவது இந்த பாடத்திட்டத்தில் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க ஈஸியான கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நான் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா TNUSRB தரப்பில் இருந்து அஃபிஷியலாக வெளியிடப்பட்ட பாடத்திட்டத்தை தான் நம்ம இந்த பதிவில் கொடுத்துருக்குறோம். இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2023 முந்தைய வருடத்தில் கொடுக்கப்பட்ட சிலபஸ் தான். இந்த சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா. 100% இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதே சேம் சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2024லையும் வரப்போகுது ஓகேவா. ஸோ 2ஆம் நிலை காவலரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். 2ஆம் நிலை காவலரில் AR, TSP, ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் இந்த 4 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் போஸ்டிங்காக வந்து எடுக்க போகிறாங்க ஓகேங்களா. இந்த 4 போஸ்டிங் நான் ஒரு சிலர் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ சிலபஸ் பற்றின அப்டேட் வந்து தெரியாத மாணவர்களுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா. ஸோ இந்த சிலபஸ் தான் வரப்போகுது. உங்களுக்கு வந்து நம்ம வெறுமனே சிலபஸை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், நீங்கள் எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றதை பற்றியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் இதை விட்டுருங்க. 2ஆம் நிலை காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் ஆட்சேர்ப்புக்கான எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 2 நிலைகளை கொண்டது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு இருக்கும். டோட்டலாக வந்து உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை தேர்வு ஓகேங்களா. முதன்மை தேர்வுனா இந்த கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கடைசி வரையும் ஓவரால் ரிசல்ட் இருக்கு இல்லையா, ஓவரால் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பெண் தான் உங்களுக்கு கணக்கில் எடுத்துப்பாங்க. இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின் வரும். 80 கொஸ்டினில் நீங்கள் 32 மதிப்பெண், அதாவது 40% மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வில் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் இந்த 32 மதிப்பெண் 80க்கு 32 மதிப்பெண் நீங்கள் எடுக்கலை தமிழ் தகுதி தேர்வில் அப்படின்னா நீங்கள் அந்த முதன்மை தேர்வோட பேப்பரை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. நான் அடுத்தது சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுவது வந்து கட்டாயமாகும். தமிழ் மொழி தகுதி தேர்வில் குறைஞ்சபட்சம் 32 மதிப்பெண் 80க்கு 32 மதிப்பெண்கள் பெற்ற விண்ணப்பதாரர்களுடைய முதன்மை எழுத்துத் தேர்வின் OMR விடைத்தாள்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும். நீங்கள் முதன்மை தேர்வில் இருக்கக்கூடிய கொஸ்டினை 80க்கு 32 மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட முதன்மை தேர்வோட OMR ஷீட் வந்து வேல்யூ பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. எழுத்துத் தேர்வானது நேரம் 80 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம் 20 நிமிடங்கள். கொள்குறி வினாக்களாக தான் இருக்கும். அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் தேர்வு வந்து இருக்கும். 80 வினாக்கள் கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு வினாவிற்கும் தலா 1 மதிப்பெண் வழங்கப்படும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படிங்கும்போது 80 கொஸ்டினுக்கு 80 மார்க் வரும் ஓகேவா. ஸோ வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வின் பாடத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் தமிழ் பாடநூல்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். இதன் பாடத்திட்டம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சொல்லிட்டு 3 டாபிக் இருக்கும். நீங்கள் 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ நம்மளே இன்னும் ஒரு சில நாட்களில் பிசி தேர்வுக்கு உண்டான புக்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ அதே போல் நீங்கள் பிசி எக்ஸாம் தேர்வுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 2024 போஸ்டிங் நீங்கள் வாங்குறதுக்கு நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் ஓகேங்களா. ஸோ இலக்கணத்தோட டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க, எது படிக்கணும்னு சொல்லிட்டு. இதில் கொடுத்துருக்கிற தகவல் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது சரிங்களா. இதில் கொடுத்துருக்கிற தகவல் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸ்கூல் புக் இல்லாதவங்க நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே 100% எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். நம்ம வெறுமனே சொல்ல கிடையாது. இன்னும் ஒரு சில நாட்களில் புக்ஸுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த முதன்மை தேர்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முதன்மை எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண் ஓகேங்களா. 70 மதிப்பெண் கொண்டதாக இருக்கும். இதில் ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண் தலா 1 மதிப்பெண் கொண்ட கொள்குறி, அதாவது 70 கொள்குறி கொஸ்டின், அதாவது 70 கொஸ்டினுமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இவ்வெழுத்து தேர்வு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 80 நிமிடங்கள் இருக்கும். 1 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரர் முதன்மை எழுத்து தேர்வில் தகுதி பெற குறைஞ்சபட்சம் 25 மதிப்பெண், இதெல்லாம் விட்டுருங்க ஓகேங்களா. 25 மதிப்பெண் எடுத்தால் நீங்கள் பாஸ் தான். ஆனால் வந்து கட் ஆஃபில் வரணும் ஓகேங்களா. அந்த கம்யூனிட்டிக்கு வந்து எத்தனை பேர் போட்டி போட்டிருக்காங்க, அவங்களோட மார்க் கடைசி மதிப்பெண் என்ன. இப்போ வந்து 1000 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. அப்படிங்கும்போது 5000 பேரை கூப்பிடுவாங்க ஓகேங்களா. கடைசியில் இருக்கக்கூடிய 5000 பேரை மட்டும் தான் கட் ஆஃப்குள்ளே எடுத்துப்பாங்க. ஸோ சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த 70 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு, அதாவது சயின்ஸ் அண்ட் சோஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின், சயின்ஸு, சோஷியலு, நடப்பு நிகழ்வுகள் மற்றும் உலக பொது அறிவு.
இதிலிருந்து 45 கொஷினும், உளவியல் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷின் கேட்பாங்க. உளவியலேருந்து எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த முதன்மை தேர்வுக்குண்டான பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் பாடநூல்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். கீழ்வரும் பாடங்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். அதாவது பொது அறிவியல், அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சூழ்நிலையியல், உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல். ஓகேங்களா? ஸோ என்விரான்மெண்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 3 கொஷினு, கெமிஸ்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷினு, அதே போல் இந்த டாபிக்ஸ் சூழ்நிலையியல், உணவு மற்றும் ஊட்டச்சத்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 கொஷினு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு 10 கொஷின் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 45ல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின். ஓகேங்களா? சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு 10 கொஷின் கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டாம். அதாவது இதை படிக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. முதல்ல எந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்களோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சமூக அறிவியல், அதாவது சோஷியல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸு, பாலிட்டி, அதே போல் எக்கனாமிக்ஸு, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ வரலாறுலேருந்து ஒரு 9 கொஷின் கேட்பாங்க. புவியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 9 கொஷினும், ஸோ இந்திய அரசியலமைப்பிலேருந்து 9 கொஷின் இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இது எக்கனாமிக்ஸ், அதாவது இந்திய அரசியல் மற்றும் இந்திய பொருளாதாரத்திலிருந்து 9 கொஷின். ஸோ டோட்டலாக வந்து இதில் 27 கொஷின் சம்திங் கேட்பாங்க. ஸோ இது இல்லாமல், அதாவது இதில் பொது அறிவியலில் வந்து 9, பொது அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கேட்பாங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 27 கொஷின், டோட்டலாக வந்து 37 கொஷின். மீதி 8 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. நடப்பு நிகழ்வுகள் அப்படின்ன உடனே நீங்கள் கரண்ட் அஃபேர் வந்து அந்தளவுக்கு படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஜென்ரலாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரீசெண்டாக விருது வாங்கியிருக்காங்களா, இல்லை வந்து ஏதாவது ஏவுகணை ராக்கெட் ஏதாவது ஏவிருக்காங்களா, ஸோ புதுசாக ஏதாவது ஈவெண்ட் நடந்திருக்கு, அதாவது ஸ்போர்ட்ஸ் கேம்ஸு, இந்த பார்த்தீங்கன்னா விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேரில் கேட்பாங்க. மற்ற விஷயம் எல்லாமே பொது அறிவு. பொது அறிவுன்னும் போது ஒரு சில தொலைபேசி எண்களை கேட்க சொல்லுவாங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக வந்து ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறதுல வந்து கேட்பாங்க. அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சமீபகால வளர்ச்சி, இந்தியாவில் அரசியல் வளர்ச்சி, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் தடகள விளையாட்டுகள், தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள், பன்னாட்டு அமைப்புகள், பெயர் சுருக்கங்கள், யார் யார் என்ன புத்தகங்கள், அந்த புத்தகங்களை எழுதினவர் யார், அதன் ஆசிரியர்கள். ஓகேவா? இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகள் மற்றும் இன்றைய கால இந்தியா. ஓகேங்களா? இதிலிருந்து உங்களுக்கு ஒரு 8 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேலேருந்து உங்களுக்கு 45 கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸ்ப்ளிட் பண்ணி தான் கேட்பாங்க. அதன் பிறகு உங்களுக்கு சைக்காலஜி இருக்கும். சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாபிக் இருக்கும். 5 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர்பு மற்றும் தொடர்புகள் திறன். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் கேட்பாங்க கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண் பகுப்பாய்வு, இதிலிருந்து ஒரு 4 கொஸ்டின். அதே போல் தர்க்க பகுப்பாய்வுலேருந்து 4 கொஸ்டின், அறிவாற்றல் திறன்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டினும், தகவல் கையாளும் திறன்லேருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், பொது தமிழ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலாக ஜிகேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் புக்ஸு வந்து நம்ம லான்ச் பண்ணிவிடுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த பதிவு கொடுக்கறதுக்கான முக்கிய நோக்கமே நீங்கள் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டியது இல்லைன்றத ஒரு தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஜிகேவை பொறுத்தவரையும் 6th to 10th வரை இருக்கக்கூடிய மார்க்ஸ் கொஷின் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, புக் பேக் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதே போல் ஹைலைட்டட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே 75% சிலபஸ் வந்து கவர் ஆகிடும். இப்போ 2023 பிசி கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம யூடியூப்லேயே அப்டேட் பண்ணிடுவோம். கொஷின்ஸ் வந்து எங்கெங்கே இந்த வந்திருக்கு, நீங்கள் எந்த மாதிரி இன்னும் வந்து படிக்கணுன்ற தகவல் எல்லாமே இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த ப்ரீவியஸ் கொஷின் வந்து நம்ம அப்டேட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் படிக்கணும். அதே போல் முதல்ல அந்த பாக்ஸ் கொஷின் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக சோஷியல் வந்து படிங்க. சோஷியலாக ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலேருந்து அதிகமான கொஸ்டின் வரும். இதிலிருந்து ஏறக்குறைய 20 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியை வந்து முதல்ல நல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதன் பிறகு சிவிக்ஸ் எக்கனாமிக்கை படிங்க. அதன் பிறகு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு போங்க. ஓகேவா? இப்படி நீங்கள் படிச்சுட்டு நடப்பு நிகழ்வுகளுக்கெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போலேருந்து என்னென்ன விஷயம் வந்து நம்ம இதில் வந்து நடந்துகிட்ருக்கு நியூஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஏவுகணை நம்ம முன்னே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஜிகேல வந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்றத டாபிக்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம சொல்லியிருந்தோம். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸும் லான்ச் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு வந்து எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அந்த புக்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த புக்ஸுக்கான அப்டேட்டுமே வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா?
ஸோ உங்களுக்கு சிலபஸ் பற்றின டவுட்ஸ் எதுவுமே வராது. இந்த மாதிரி தான் படிக்கணுன்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குது, சிலபஸ் என்ன, எப்படி படிக்கணும், எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்கன்றது தெரியலை அப்படிங்கும்போது இந்த பதிவை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னாலுமே அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.